இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜீ தமிழ் கார்த்திகை தீபம் சீரியலோட அப்டேட்டாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஸோ கேடி சீரியலோட அப்டேட் தான் இன்றைக்கி எபிசோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி பார்த்திங்கன்னா இப்படியாவது இன்றைக்கி மாமாவுக்கு சமைச்சிட்டு போகணும், நேற்று ஆசாசியாக நமக்காக செஞ்சு கொடுத்தாங்க, இன்றைக்கி செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கார்த்திக்காக பார்த்து விதவிதமாக டிஷ்ஷெல்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி அதுக்கப்புறம் சுவாத்தியை சமைக்க விடாமல் இவங்களையும் பார்த்து செய்வாங்க. பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுக்காக சமைச்சு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் சாமுண்டீஸ்வரி வந்துடுவாங்க. என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெண்டுக்காக சமைச்சு கொண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வெளில வரப்போது நம்ம சித்தி இருப்பாங்க. அதுக்கு கிண்டலாக பேசிட்டு போவாங்க. நான் எங்கள் மாமாக்காக ஆசாசியாக சமைச்சு கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் சந்திராவும் போய் சாமுண்டீஸ்வரிகிட்ட சொல்லுவாங்க. சாமுண்டீஸ்வரி நம்பவே மாட்டாங்க. இந்த மாதிரி ரேவதியை இந்த மாதிரி பார்க்குறத விடு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாலும் நம்புறதில்லை அப்படின்னு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் பிளான் படி பார்த்திங்கன்னா மயில் போய் டீல் பேசுவாங்க. நம்ம சிவனாண்டி சித்தப்பா கிட்ட இந்த மாதிரி நகை எடுத்து கொடுத்தா 5 கோடி தரேன் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்காமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சித்தப்பா சிவனாண்டியை ஒத்துக்க வச்சு வாங்கிடுவாங்க. ஸோ எப்படியும் நைட்டு எடுக்கும்போது எப்படியும் மாட்டிப்பாங்க சிவனாண்டி. அதுக்கப்புறம் கார்த்திக் பிளான் படி ஊரை விட்டு துரத்திடுவாங்க. கும்பாபிஷேகத்தை ஃப்ரீயாகவே பண்ணுவார். ஃபைனலாக நம்ம ரேவதி வீட்டுக்கு ஆசாசியாக சமைச்சேன் அப்படின்னு நம்ம கார்த்திக் ஆசாசியாக பரிமாறியிருப்பாங்க. அதுக்குள்ளேயே நம்ம கார்த்திக் சொல்லுவாங்க, வீட்டில் சொல்லிட்டு தான் வந்தியா அப்படின்ற மாதிரி. அது சின்ன கான்வர்சேஷனும் அவ்வளோ அழகாக காட்டியிருந்தாங்க. ஓவராலாக இன்றைக்கி கார்த்திக் ரேவதியோடைய எபிசோட் செம்மையாக இருந்தது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணால் இன்னமும் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் கேடியோட அப்டேட். உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா? நீங்கள் இன்றைக்கி எபிசோட்ஸ் பற்றின கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.